ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேமிப்புலகம். இந்த ஆடி மாதத்துக்கு நகைக்கடைகள்ல எல்லாம் ஆஃபர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோவில் ஒரு சில நகைக்கடைகளில் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். எந்தெந்த கடையில் என்னென்ன ஆஃபர் அப்படின்றத நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கடை இல்லாமல் ஒரு சில கடைகளில் இன்னும் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்ன ஆஃபர் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வருஷமும் வந்து ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு ஆடி ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அவங்க கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டில் வாங்கினாலுமே அந்த கிஃப்ட் உண்டு, டைரெக்டாக போய் வாங்கினாலுமே இந்த ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது கிஃப்ட் ஆப்ஷன்லாம் இருந்தது. இந்த வாட்டி அதை மாற்றிட்டு ஆடி தங்க திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக வந்து இந்த ஆஃபரில் எதுவுமே உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜிஆர்டியில் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் சீட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆடி மாதம் முடிகிற மாதிரி நான் சீட்டு வந்து ஜாயின் பண்ணியிருந்ததுக்கு மெயின் ரீசனே இந்த ஆடி ஆச்சரியத்தில் கிஃப்ட் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நமக்கு வேஸ்டேஜில் ஏதாவது ஆஃபர் கொடுத்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டில் வந்து ஒரு 2 கிராம் தான் சேர்ந்துருக்கு. ஆனால் நம்ம எடுக்க போகிற நகை வந்து ஒரு 2.5 கிராம், ஒரு 1/2 கிராம் கூட இருக்கிறோம் அப்படின்னா அந்த 1/2 கிராமுக்கு வேஸ்டேஜில் ஏதாவது ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிஃப்ட்டும் நமக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிபே வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கிஃப்ட் சின்னதாக ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதில் வந்து ஜிஆர்டிலேயே ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபரே மாற்றிட்டாங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தங்க நகைகள் வாங்கும்போது ஒரு கிராமுக்கு 200 ரூபாய் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நமக்கு லாபமே இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கிராமுக்கு 200 ரூபாய் தள்ளுபடி பண்ணி கொடுத்தா கூட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் அவங்க நிறைய போட்டு வாங்கிடுவாங்க. அதனால் நமக்கு தான் நஷ்டமாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பழைய தங்கத்தை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு 150 ரூபா கூடுதல் மதிப்பாக தர்றாங்க. இருந்தாலுமே வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நம்ம பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புதிய தங்கம் வாங்கும்போது வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நிறைய அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்கீமில் எடுத்தால் கூட 18% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம பழைய தங்கத்தை கொடுத்துட்டு 150 ரூபா அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா பெருசாக அதில் பெனிஃபிட்டே இல்லை. உங்களுக்கு வந்து அவசியம் வந்து ஒரு நகை தேவைப்படுது, இல்லை ஒரு நகை வந்து அறந்துருக்கு, இல்லை புதுசாக மாற்றணும், கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். சும்மா ஒரு நகை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதில் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க, பெருசாக உங்களுக்கு பெனிஃபிட்டே இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்கீம் வந்து எனக்கு இப்போ முடிய போகுது. நான் நகை எடுக்க போகும்போது எனக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் கொஞ்சம் சொச்ச மில்லி சேர்ந்துருக்கு. அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானே நான் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா நான் ஒரு 10 மில்லி கூட எக்ஸ்ட்ரா எடுக்கிறத மாதிரி ஐடியாவே இல்லை. ஏன்னா வேஸ்டேஜில் எனக்கு எந்த ஆஃபர் இல்லைங்கும் போது எனக்கு இது வந்து சுத்த வேஸ்ட்டாக தான் தோணுச்சு. ஸோ அதனால் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வைரத்தில் வந்து வைரம் அன்கட் வைரத்தோட மதிப்பில் 12.5% வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. வெள்ளியில் பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்களோட சேதாரத்தில் 25% தள்ளுபடி கொடுக்குறாங்க. வெள்ளி நகைகள் வந்து எம்ஆர்பியிலேருந்து 10% வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதாவது பீஸ் ரேட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி நகைகளுக்கு எம்ஆர்பியிலேருந்து 10% வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கடை பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இங்கே வந்து ஆடி பொன்னகை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா வேஸ்டேஜில் தான் ஆஃபர் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தங்க மோதிரம்லாம் வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 6%லேருந்தே ஆரம்பிக்குது. உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் பெருசாக விருப்பம் இல்லை, வேஸ்டேஜ் கம்மியாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 6%லேயே உங்களுக்கு மோதிரம் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வளையலுக்கு பார்த்தீங்கன்னா சேதாரம் 3%லேருந்தே ஆரம்பிக்குது. செயினுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 3.99, அதாவது 4%லேருந்தே செயினுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கை செயினுக்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து 5%லேருந்தே ஆரம்பிக்குது. நெக்லஸ்க்கு வந்து 7%லேருந்தே ஆரம்பிக்குது. ஆரத்துக்கும் 7%லேருந்தே ஆரம்பிக்குது. தோடு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் 7%லேருந்தே வேஸ்டேஜ் வந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வந்து இந்த ஆஃபர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எந்த கடை அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கடை பார்த்தீங்க அப்படின்னா ஜாய் ஆலுக்காஸ். இங்கே வந்து பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு 150 ரூபா கூடுதல் மதிப்பாக தர்றாங்க. நான் ஃபஸ்ட்டே ஜிஆர்டியில் கடைக்கு சொன்ன மாதிரி தான் இந்த கடைக்குமே உங்களுக்கு வந்து பழைய தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து உங்கள் தங்கத்தை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புதிய தங்கம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 1 டைம் டெபாசிட் ஸ்கீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
என்னென்ன கடை அப்படின்னா, இப்போ மங்களன் மங்கலில் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கசானா, அப்புறம் லலிதா, இந்த மாதிரியான கடைகளில் இருக்குது. அதில் நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கடை பார்த்தீங்க அப்படின்னா மங்களன் மங்கள். இது வந்து திருச்சி, சேலம் இந்த 2 இடத்துலையும் இருக்குது. இங்கே என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, புதிய தங்க நகைகள் வாங்கும்போது ஒரு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெள்ளியில் வந்து வெள்ளி கொலுசு, மெட்டிலாம் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி, சேலம் 2 மங்களன் மங்கல்லையுமே இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீமா ஜுவல்லரியில் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீமா ஜுவல்லரி வந்து திருச்சியில் இருக்க பீமாவில் தான் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. புதிய தங்க நகைகள் வாங்கும்போது சேதாரத்தில் 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தோணுது. இப்போ நம்ம சீட்டு கட்டாமல் டைரெக்டாக போய் நம்ம ஆடி மாதத்துக்கு ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கும்போது வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து ஒரு நல்ல ஆஃபர்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் ஒரு 10% வேஸ்டேஜ் உள்ள ஒரு நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 50% அப்படிங்கும்போது 5% வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 5% மட்டும் நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு 20% வேஸ்டேஜ் உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 50% அப்படிங்கும்போது 10% போக 10% வேஸ்டேஜில் நீங்கள் நகை வந்து எடுத்துக்கலாம். ஆன்டிக்கில் வந்து நீங்கள் தங்க நகைகள் வாங்குறீங்க அப்படின்னா சேதாரத்தில் 30% தள்ளுபடி கொடுக்குறாங்க. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கடையில் வந்து உங்களுக்கு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றத. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வைரம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கேரட்டுக்கு 20,000 வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க. வெள்ளியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு வந்து செய்கூலி கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமிப்பு திட்டத்தின் மூலியமாக இணையிற அனைவருக்குமே வந்து நிச்சய பரிசு வந்து பீமாவில் வந்து கொடுக்குறாங்க. பீமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஆஃபர் கொடுப்பாங்க. இது திருச்சியில் இருக்க பீமாவில் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த கடை இல்லாமல் வேறு எந்த கடையிலையாவது ஏதாவது இப்போ ஆடிக்கு ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.